மந்திரமாவது நீர். அனைவரையும் திருநீறு சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைந்திருக்கிற காடு மல்லேஸ்வரர். இந்த கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கோயிலே ஒரு காட்டுக்கு நடுவுல தான் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்ல இருந்து மல்லேஸ்வரம் போற பஸ்ல ஏறினீங்கன்னா மல்லேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வந்து சேரலாம். இந்த கோயில் உள்ள நுழைஞ்சதும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ள நாம இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு தரும். பெங்களூர் மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டியில இயற்கை எழிலோட இன்னும் பாரம்பரியம் மாறாம இருப்பதுதான் காடு மல்லேஸ்வரம் திருக்கோயில். இந்த கோயில் ரொம்ப ஒரு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காடு மல்லேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்குரிய ஒரு வழிபாட்டு தலமாகும். இந்த கோயில் 17ஆம் நூற்றாண்டுல வெங்கோஜி மன்னனால கட்டப்பட்டது என்று கூறுகிறார்கள். மராத்திய மன்னர் வீர சிவாஜியோட உடன் பிறந்த சகோதரர் ஆவார் இவர். இந்த கோயில் ஒரு திராவிட கட்டடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்குதுன்னு இங்க உள்ளவங்க குறிப்பிடுறாங்க. காடு மல்லேஸ்வரம் கோயிலோட வரலாறு பத்தி பார்த்தோம் அப்படின்னா, மல்லேஸ்வரம் என்ற பெயரே இந்த மல்லேஸ்வரர் காடு மல்லேஸ்வரர் கோயில்னாலதான் இந்த பகுதிக்கு அப்படி ஒரு பேரு வந்துச்சு. புராண கதைகளின்படி மல்லேஸ்வரம் பகுதி ஒரு காலத்துல காடா இருந்துச்சு. இந்த காட்டுல லிங்க வடிவில மல்லேஸ்வரர் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. இதன் காரணமாகவே இந்த கோவிலுக்கு காடு மல்லேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததாக எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி திருவிழான் போது இங்க ரொம்ப கூட்டமா விசேஷமா இருக்கும். சிவராத்திரி திருவிழான் போது வாரம் முழுவதும் பூஜைகள், சிறப்பு உற்சவங்கள் எல்லாமே இங்க நடத்தப்படுகின்றன. சமீபத்துல காடு மல்லேஸ்வரர் கோயில்ல கடலைப்பருப்பு திருவிழாவா நடைபெற்றது. மேலும் திருவிழா மல்லேஸ்வரருக்கு அபிஷேகத்தோட தான் தொடங்குறாங்க. காடு மல்லேஸ்வரர் கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த கோவிலோட இடது பக்கம் சுமார் 10 அடி உயரம் கொண்ட ஒரு நாகசர்ப்ப தேவதை சிலை அமைச்சிருக்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான சிலை கோவிலோட கம்பீரத்திற்கு மற்றொரு அடையாளமா இருக்குது. நாகசர்ப்ப தேவதை சிலைக்கு பின்னால 100க்கும் மேற்பட்ட நாகசர்ப்ப சிலைகள் இங்க வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க அனைத்து பக்தர்களும் தங்களோட சர்ப்பதோஷ நிவர்த்தி பெறுவதற்காக எல்லாருமே காணிக்கையா கொண்டு இங்க வச்சிருக்கிறாங்க. இந்த காடு மல்லேஸ்வரர் கோயிலுக்குள்ள சிவன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கம் பாத்தீங்கன்னா அழகிய விநாயகர் சன்னதியும், வள்ளி தெய்வானை சமேதமா அருள் பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும், கனக துர்கா தேவி சன்னதியும் தனித்தனியா அமைச்சிருக்கிறாங்க. இங்க தனித்தனியா ஒவ்வொரு சன்னதிக்கும் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. சிவன் சன்னதிக்கு பின்புறம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்காக தனியாக அமைக்கப்பட்டுள்ள சன்னதியில சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. காடு மல்லேஸ்வரம் கோயில்ல விசேஷ நாட்கள்ல வீதியுலா செல்வதற்காக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட சாமி சிலைகள் கண்களை கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன. வண்ண மலர்களாலும் பட்டு உடைகளும் தரித்து சாமி வீதியுலா வருகையில பார்க்க கண்கோடி வேணும். அவ்வளவு அழகா அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர். இந்த கோயிலை சுத்தி முருகர் சன்னதி, சண்டிகேஸ்வரருக்கு சன்னதி, ஸ்ரீ கனக துர்கா தேவி அவரது சன்னதியில் பட்டு ஆடைகள் அணிந்து கழுத்து நிறைய நகைகளோடு கொள்ளை அழகோடு விற்றிருக்கிறார். ஆஞ்சநேயர் சன்னதி மிகவும் அருமையாக ஆஞ்சநேயர் அமைஞ்சிருக்காரு. ஆஞ்சநேயர் அடுத்து பைரவருக்கு தனி சன்னதி, பைரவர் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு சிவன் சன்னதி. இந்த கோவில்ல நவக்கிரக சன்னதி தனியாக அமைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. சிவன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் மிகவும் அருமையாக அமைஞ்சிருக்காரு. அடுத்தது தாயார் அமைஞ்சிருக்காங்க மிகவும் அழகாக. நந்தி சிவனுக்கு எதிரில், இதுதான் சிவன் சன்னதி. சின்னதாக மிகவும் அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த சிவன் சன்னதி. மிகவும் அழகாக இருக்குது காட்டு மல்லேஸ்வரர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நன்றி, வணக்கம்.